வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 27. மாதங்கள் சில கடந்தோடியது. அழகிய காலை பொழுது புலர்ந்திருக்க அந்த அமைதியான பூங்காவில் விடுமுறை தினம் கூட தவறாமல் நடைபயின்று கொண்டிருந்தனர் அத்தம்பதியினர். முகத்தில் வியர்வை முத்து முத்தாய் துளிர்த்திருக்க தன்னவனுடன் பிணைந்திருக்கும் தன் கரம் விடுவித்து தன் வியர்வையை துடைத்துக் கொண்டாள் நறுவி. அவளிடம் பெரும் மௌனம். இந்நேரத்துக்கு என் அவி, சண்டே கூட விட மாட்டேங்கிறீங்க, காலெல்லாம் வலிக்குது, மூச்சு வாங்குதுன்னு 100 குற்றப்பத்திரிக்கை வாசிச்சிருப்பாளே, என்ன சைலண்டா இருக்கா என்று அறிவு கேட்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அத்தை கிட்ட உங்களுக்கு குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு பொய் சொல்லிருக்கீங்கல்ல என அமைதியாகவும் அழுத்தமாகவும் கேட்டாள். உஃப் என்று இதழ் குவித்து ஊதியவன், நேத்து அம்மா உன்கிட்ட இத பத்தி பேசினதுமே என்கிட்ட வந்து கேட்டு சண்டை போடுவேன்னு நினைச்சண்டி. நீ என்னடான்னா மௌன யுத்தம் நடத்துற என்று அறிவு கூற, இன்னும் என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க என்று கோபமாய் கேட்டாள். நான் எதுவுமே மறைச்சு வைக்கல. நீதான் என் தங்க கட்டிகள பூனைக்குட்டிகள உள்ள ஒளிச்சு வச்சிருக்க என்று அவள் மணி வயிற்றை பார்த்து அவன் கூற, தனது 5 மாத மேடிட்ட வயிற்றை குனிந்து பார்த்தாள். ஆம், நறுவி கர்ப்பம் தரித்திருக்கின்றாள். அதுவும் ஒன்றல்ல, 2 உயிர்கள். அவள் கர்ப்பம் தரித்த செய்தியை கேட்டு அத்தனை பேரும் அதிர்ந்து போயினர். காமாட்சிக்கு மகன் மருமகள் என இருவரின் குறையையும் மீறி குழந்தை உருவாகியிருப்பதில் அத்தனை ஆனந்தம். அவர் நறுவி கரம் பற்றி அழுதே விட்டார். அதன்பின் யாரையும் அவர் நறுவி பற்றி பேச விடுவதில்லை. சுந்தரவல்லி அவள் கர்ப்பம் தரித்ததை அறிந்து, இது எப்படிடி என்று குதர்க்கமாய் அதிர, அத்த, உங்க வயசுக்கு நீங்க கேக்குற கேள்வியா இது என்றவர், அதெல்லாம் மருந்து மாத்திரைன்னு சாப்பிட்ட ஆச்சு, அந்த புள்ளைய என்னமாவது சொல்லாதீங்க என்று கூறிவிட்டிருந்தார். ஆனாலும் அவரால் அத்தனை எளிதில் அவளுடன் ஒட்ட இயலவில்லை. குழந்தைக்காக தானே பேசுகின்றீர்கள் என்று அவள் கேட்டு விடுவாளோ என்று அவரது குற்ற உணர்ச்சி உறுத்தியது. பட்டும் படாமல் என்றாலும் அவளுக்காக அனைத்தையும் செய்தவர் அவளது மணி வயிற்றில் இருப்பது 2 உயிர்கள் என்று அறிந்தவுடன் வெளிப்படையாகவே அவளை அத்தனை பாதுகாப்பாய் கவனிக்க துவங்கினார். முந்தைய நாள் இரவு அத்தையின் கரம் பற்றி, என்னைய கவனிச்சது இருக்கட்டும், சாப்பிடுங்க என்று அவள் கூற, ஏனோ மனதின் உறுத்தலை அவளிடம் கூறிவிட அவர் மனம் ஏங்கியது. அவள் கைப்பற்றி அருகே அமர்த்தியவர், மன்னிச்சிடுமா என்க. எதுக்கு அத்த என்று கேட்டாள். அவளுக்கு உண்மையில் அவரது மன்னிப்பிற்கான காரணம் தெரியவில்லை. உங்க கல்யாணத்துக்கு முன்னவே உன்னை தெரிஞ்ச போது கூட உன் பழைய வாழ்க்கையையும் உன்னையும் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா அதை தாண்டி எல்லாம் எனக்கு எதுவும் தோணுனதில்ல. இவன் வந்து கட்டினா உன்னதான் கட்டிப்பேன்னு நின்னான். எனக்கு ஏத்துக்கவே முடியல. 1000 இருந்தாலும் நானும் ஒரு சராசரி அம்மா தானே. என்னோட மூத்த மகன், இந்த வீட்டோட மூத்த வாரிசு அவன். அவனுக்குன்னு ஒரு பிள்ளை இல்லனா என்னால எப்படி ஏத்துக்க முடியும் என்று கூறுகையிலேயே அவர் கண்களில் கண்ணீர் பொழிய, பாவை அமைதியாய் அவரை பார்த்தாள். உன்னை நிஜமாவே ஏத்துக்க தோணலமா? அப்பதான் அறிவு அவனுக்கும் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்னான் என்று அவர் கூற, நறுவி அவரை அதிர்ந்து பார்த்தாள். நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னேன், அடிச்சேன். நீங்க யார கட்டி வச்சாலும் எனக்கு குழந்தை இருக்காதுமான்னு சொல்லிட்டான் என்று அவர் கண்ணீரை துடைக்க, கணவன் பேச்சின் சாரம்சம் அவளுக்கு புரிந்து போனது. புரிந்த செய்தி வேதனையையும் கோபத்தையும் சேர்ந்தே கொடுத்தது. எனக்கும் என்று அவர் தவிக்க, ஊருக்கே மலடின்னு தெரிஞ்சவளுக்கு கட்டி வச்சா உங்க புள்ளைக்கு பிரச்சனை இல்லைன்னு கட்டி தந்துட்டீங்களோ என்று கேட்டவளை அதிர்ந்து பார்த்தவர், வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பேச்சுது என்று கூற, நெருப்புனா சுட்டுடாத அத்த என்றாள். ஒரு பெருமூச்சு விட்டவர், உன்னை கட்டி வச்சதுக்கு பிறகும் எனக்கு இஷ்டமே இல்ல. ஆனா நாள் போக போக இதுதான் நடக்கும்னு இருந்திருக்குன்னு ஏத்துக்கிட்டேன். இருந்தோ எனக்குள்ள சுயநலமா நடந்துகிட்டது உறுத்திக்கிட்டே இருந்தது. உன்னை பிடிக்கலன்னு கொடுமைப்படுத்தவும் தோணல. உன் கூட ஒட்டி உறவாடவும் வரல. இப்ப வர உன் கூட என்னால ஒட்ட முடியாததுக்கு அதுதான் காரணம்.
உன் மேல பாசம் இருக்கான்னுலாம் எனக்கு தெரியாதும்மா. ஆனா அக்கறை உண்டு. இப்பவும் நான் சுயநலமா இருக்கேனான்னு கேட்டா, எனக்கு தெரியல. உன்ன கவனிக்கிறப்போலாம், குழந்தைக்காக தானே வரீங்கன்னு கேட்டுடுவியோன்னு பயமா இருக்கு." என்றவர் அவளை பார்த்து, "அப்படி உனக்கு தோணுச்சான்னு தெரியல. ஆனா தோணுச்சுனாலும் என்னை எதுவும் கேட்டு விலக்கிடாத." என்று அவர் கூறிட, "நான் அப்படி எதுவும் நினைக்கல அத்த" என்றாள். உண்மையில் அவள் அப்படியெல்லாம் யோசித்திருக்கவில்லை. அவருடையது பச்ச சுயநலம்தான் என்று அவளே அறிந்ததுதான். இருப்பினும் பிறர் சுயநலம் தன்னை வருத்தும் வரைதானே அதன் தாக்கம். அவரது சுயநலத்தால் அவளுக்கு தீமைகள் இல்லாதவரை அவளுக்கு அதில் பெரிதாக எந்த மனத்தாங்களும் இருக்கப் போவதில்லையே. சிறு புன்னகையுடன் அவர் அவள் கன்னம் தட்டி செல்ல, அவளும் அறைக்குள் நுழைந்தாள். அறை வாசலிலிருந்து அறிவு நகர்ந்து சென்ற விதத்திலேயே அவன் தன் மாமியார் பேசியதை கேட்டுவிட்டான் என்று புரிந்து கொண்டாள். எதுவும் பேசாமல் மௌன யுத்தம் நடத்தி அவள் படுத்துக்கொள்ள, காலை எழுப்பி எப்போதும் போல் அவளை நடைப்பயிற்சிக்கு அழைத்து வந்திருந்தான். மருத்துவர் சுகப்பிரசவத்திற்காகவும் 2 குழந்தைகள் இருப்பதால் நடக்க இயலாமல் அமர்ந்து எடை அதிகரிப்பும் அதனால் ஆன பிரச்சனைகளும் ஏற்படுமென அவளை நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்படி கூறியிருக்க, நாள் தவறாமல் அவளை கூட்டி வருவதையே ஒரு செயலாய் கொண்டிருந்தான். நறுவியின் அமைதியை கலைக்க, "இளநீர் குடிக்கிறியா?" என்று அவன் கேட்க, சிறு தலையசைப்புடன் சென்று அங்குள்ள மேஜையில் அமர்ந்து கொண்டாள். உடம்பெல்லாம் வியர்த்திருந்தது. இரு உயிர்களை சுமக்க இயலாமல் சுமந்து அவள் நடப்பதைக் கண்டு சில நிமிடங்கள் கஷ்டமாகவே இருந்தாலும் கூட அதை ரசித்திடவும் அவன் தவறியதில்லை. இளநீருடன் அவன் வர அதை வாங்கி பருகியவள், "அப்படி ஒரு பொய்ய நீங்க சொல்லியிருக்க வேணாம். குழந்தை பெத்துக்க முடியாதுங்கறதால ஒருத்தரோட ஆண்மையோ பெண்மையோ பறிபோயிடும்னு பேசுற ஆள் நான் இல்ல. ஆனா அத்தை அதுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நல்லா தெரியுது." என்று கூற, "எனக்கு நீ வேணும். அதுக்கு முன்ன வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. அம்மாவோட காரணம் எதுவுமே என் காதலுக்கு முன்ன வேலிடா இல்ல. அதனால எனக்கு தோணின அந்த யோசனைய நான் பயன்படுத்திக்கிட்டேன்." என்றான். அவளுக்கும் அதற்கு மேல் என்ன பேசவென்று தெரியவில்லை. அவள் தோளை சுற்றி கரமிட்டு, "நவி ப்ளீஸ் டி" என்க, "உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமா?" என்று பூங்காவை பார்த்தபடியே கூறியவள், அவன் புறம் திரும்பி, "சப்பு சப்புன்னு உங்க கன்னத்துல அரைஞ்சு நச்சு நச்சுன்னு முத்தம் குடுக்கணும் போல இருக்கு" என்றாள். அதில் வாய்விட்டு சிரித்தவன், "உனக்கில்லாத உரிமையாடி" என்று கூற, "அந்த உரிமைய குடுக்க நீங்க எவ்ளோ போராடியிருக்கீங்க" என்று கூறியவள் சோர்ந்த குரலில், "நம்ம 2 பேரும் லவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல" என்றாள். "அப்படின்னா நீ இப்ப என்ன லவ் பண்ணலையா?" என்று அவன் கோபித்துக் கொள்ள, மென்மையாய் சிரித்தவள், "உங்கள போல சின்ன பிள்ளையில இருந்தே பண்ணலையே" என்றாள். "ச்சூ, தப்பு தப்பு. நமக்கும் 2 பிள்ளைங்க பிறக்கப் போகுது. பப்பி லவ்வ பழக்கப்படுத்தாத" என்று அவன் குறும்புடன் கூற, "நிஜமா ஸ்கூல் லவ் மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது தான். ஆனா உங்க பக்குவம் இருக்கே, அதுவும் அந்த வயசுல, கண்டிப்பா என் மாமனாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர போல தான் பிள்ளைய வளர்க்கணும் நம்மளும்" என்றாள். புன்னகையாய் அவள் தலை கோதியவன், "வீட்டுக்கு போகலாமா?" என்க, "தம்பி எப்ப வருவான்? அவன பார்த்தே 1 மாசம் ஆகுது" என்று ஏக்கமாய் கூறினாள். "அவனுக்கு ப்ராஜெக்ட் இழுக்குதுடி" என்று அறிவு கூற, "ம்" என்றாள். உள்ளுக்குள் குறும்பாய் சிரித்துக் கொண்டான். முந்தைய நாள் இரவே நறுவிக்காக இளங்கோ கிளம்பி வந்து விட்டான். "காலையில நீ அண்ணிய வாக்கிங் கூட்டிட்டு போ. நான் அண்ணிக்காக வகை வகையா சமைச்சு வைக்கிறேன்" என்று கூறியிருந்தவன் அனைத்தையும் தயார் செய்து இவர்களுக்காக காத்திருக்க, அறிவும் நறுவியும் வந்து சேர்ந்தனர். உள்ளே நுழையும் போதே வாசம் பிடித்தவள், "ஆஹா!" என்று கூற, அவள் முக அபிநயம் கண்டு சிரித்தவன், "போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடி, உடம்பெல்லாம் வியர்வ" என்று கூறினான். "ரொம்பத்தான் அவ்ளோ வியர்வனா பக்கத்துல வராதீங்க" என்று அவள் முறுக்கிக் கொள்ள, "நைட்டெல்லாம் உன் மேல உள்ள வியர்வை துளிகளை எண்ணி தாண்டி நான் கணக்கே படிச்சேன்" என்று கண் சிமிட்டினான். "அச்சோ!" என்று நாணம் கொண்டவள் குளியலறைக்கு ஓடிவிட, குளித்து இலகுவான உடைக்கு மாறி வந்தாள். உணவு மேஜையில் அவள் அமரவும், "என்ன அண்ணி குளிச்சாச்சா?" என்றபடி இளங்கோ தட்டை வைத்து பரிமாற, "ஆமாடா" என்றவள் திடுக்கிட்டு அவனைக் கண்டு, "ஹே இலா" என்றாள். அதில் அழகாய் புன்னகைத்தவன், "ஸ்வீட் சர்ப்ரைஸ்" என்று மண்டியிட்டு அமர, அவள் கண்கள் கலங்கி பொழிந்தது. "ஆஹா, நோ அண்ணி" என்று இடவலமாய் தலையசைத்து அவள் கண்ணீர் துடைத்தவன், "ஜூனியர்ஸ் என்ன சொல்றாங்க?" என்று கேட்க, "எங்க சித்தப்பாவ பாக்க ஆவலா இருக்கோம்னு சொல்றாங்க" என்று அவன் கன்னம் கிள்ளி கொஞ்சினாள்.
காமாட்சியும் வந்துவிட அண்ணி மற்றும் கொழுந்தனின் பாச பரிமாற்றம் அத்தனை நெகிழ்வாய் தெரிந்தது. சரி சரி சாப்பிடுங்க. அப்புறம் எங்க அண்ணன் என் பிள்ளைகளை ஏன்டா 2 பேரும் பட்னி போட்டீங்கன்னு நம்மள திட்டுவான் என்று கூற, ஹே என்று தன் வயிற்றை பிடித்தாள். அவ்வீட்டின் அத்தனை பேருமே பதறிவிட்டனர். மீண்டும் ஹே என்று அவள் கூற, அண்ணி என்ன ஆச்சு? பொண்ணே என்னடி பண்ணுது? நவி என்ன ஆச்சு? என்று பல குரல்கள் அவளை நோக்கி வந்தது. ஏ ஏங்க என்றவள் கண்களில் பிரகாசம். இங்க வாங்க என்று பரபரப்பாய் அழைத்தவள் அருகே சென்று மண்டியிட்டு அமர்ந்தவன், என்னாச்சுடி? என்ன பண்ணுது? வயிறு வலிக்குதா? என்று படபடப்பாய் கேட்க அவன் கரம் பற்றி தன் வயிற்றில் வைத்தாள். அவர்களது மகவுகள் அசைந்து கொடுக்க, தோ தோ என்று உற்சாகமாய் கூறியவளின் முகம் கண்டவனின் உடல் சிலிர்த்து அடங்கியது. முதன் முறை உணரும் அசைவு. அவன் கண்கள் கலங்கி போனது. ஏங்க, பாப்பா அசைறா என்று அவள் உற்சாகமாய் கூற, வாவ் அண்ணி எங்க என்று இளங்கோ கேட்டான். அவன் கரம் பற்றி வைத்து காட்டியவள், இதோ இதோ என்க, ஆமா அண்ணி என்று அவனும் படு உற்சாகமாய் கூறினான். காமாட்சி இவற்றை புன்னகையோடு பார்த்து பின், போதும் போதும் கையெடுங்க என்று அதட்டலாய் கூற, "அத்தை மூவாவது" என்றாள். 5 மாசமாச்சுல்ல, அதெல்லாம் இனி அடிக்கடி தெரியும் என்று அவர் கூற அறிவாளனை நோக்கினாள். ஆனந்த பிரவாகத்துடன் அவள் கன்னம் பற்றி அவள் நெற்றி முட்டியவன், தேங்க்ஸ் டி என்க. நடுக்கூடத்தில் என்னதிது என்று பாவைதான் நாணம் கொண்டு, ஏங்க எல்லாரும் இருக்காங்க, நகருங்க என்றாள். காமாட்சி கண்டும் காணாதவராய் நகர்ந்திட வழக்கம் போல் இலா அதை புகைப்பட நினைவாய் படம் பிடித்தான். அத்தனை அழகாய் அமைந்திருந்தது. பர்ஃபெக்ட் ஷாட் என்று இளங்கோ கூற புன்னகையாய் திரும்பியவன் அவனது அலைபேசியை பிடுங்கி அதை தனக்கு அனுப்பி கொண்டான். ம் வர வர என் போன் கேலரியெல்லாம் உங்க படம் தான் நிறையுது என்று இளங்கோ கூற, நீயா தானே எடுக்கிற, நாங்களா எடுக்க சொன்னோம் என்று அறிவு கேட்டான். நான் ஒன்னும் உனக்காக எடுக்கல என்றவன், என் அண்ணிக்காக என்று கூற புன்னகையுடன் அவன் கன்னம் தட்டினாள். அத்தனை நிறைவாய் நிம்மதியாய் சந்தோஷமாய் அமைந்திருந்தது அவர்களது வாழ்க்கை காதலால்.